தொடர்ந்து இப்போ நாங்கள் நடவு செய்துட்டு வந்திருக்கிறோம். 10 ஆண்டுகளுக்கு மேலே, 12-13 வருஷத்துக்கு மேலே நடவு செய்திருக்கோம். இந்த 13 ஆண்டுகளுக்கு மேலே நடவு செய்து வரும்போது குறிப்பிட்ட காலத்தில் எங்களுக்கு ஆலங்குடி பெருமாளுடைய டெக்னிக்கல் இது கிடைச்சிது. அவர் 1/4 கிலோவில் விதை விட்டு 1 ஏக்கர் ஒரு நடவு செய்கிறார். இது என்னமா இருக்குங்கிறது தான் நாங்கள் அனுபவத்தில் நாங்கள் நேரடியாக பார்க்கணும். நேரடியாக பார்க்கும்போது எங்களுக்கு கிடைச்ச அனுபவ படிப்பு, ஒவ்வொரு ரகம் எந்த மெத்தடில் அந்த தூர் வெடிக்குங்கிறத நாங்கள் முதல்ல ஆய்வு பண்ணிட்டோம். இப்படி பண்ணிக்கிட்ட போது எங்களுக்கு கிடைச்சதில் வந்து மாப்பிள்ளை சம்பா, சீரக சம்பா இதெல்லாம் மிக அதிகமாக தூர் வெடிக்க எங்களுக்கு தெரிஞ்சுது. அதனால் 1/4 கிலோவில் வந்து நாங்கள் சீரக சம்பாவை எடுத்து 1/4 கிலோ விதையை விட்டு 1 ஏக்கரை நாங்கள் நடவு செய்து பார்த்தோம். அப்படி நடவு செய்து பார்க்கும்போது அவர் விதை எடுக்கிறதுலேருந்து விதை வந்து விடுற வரைக்கும் அவருடைய தொழில்நுட்பம் மிக அற்புதமான தொழில்நுட்பமாக இருக்குது. தேர்வு செய்யப்பட்ட விதை, அதுக்கு பிறகு விதையை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் வந்து 10 செண்டு, அந்த 10 சென்டில் அந்த 1/4 கிலோவை விதைச்சோம். 10 சென்டில் விதைச்ச பிற்பாடு அதுக்கு பிறகு நாற்றை வந்து 15லேருந்து 20 நாள் வரும்போது ஒரு நாற்றானது என்ன கேட்டிங்கன்னா 4 தூர் வெடித்து 4 நாற்றாக இருக்கும். அந்த 4 நாற்றை எடுத்துகிட்டு போய் அதை கொண்டு போய் நாங்கள் வயலில் ஒன்று வச்சோம்னு சொன்னோம்னா, பள்ளமாக இருந்தாலும் மேடாக இருந்தாலும் மழை பெஞ்சாலும் பாதிக்காத அளவுக்கு, அதாவது மற்ற நடவுகள் வந்து பள்ளங்கள்லேயும் மழையிலையும் பாதிக்கும், இது எந்த வகையான பாதிப்பு இல்லாமல் அதிகமான தூர் எண்ணிக்கையில் வரக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் எங்களுக்கு கிடைச்சிது. இப்போ இருக்கக்கூடிய பாரம்பரிய ரகங்கள் அத்தனையுமே இந்த மெத்தடுக்கு நாங்கள் நடும்போது மிக நல்ல மகசூலும், அதிகமாக மழை பெஞ்சாலும் சாயாத அளவுக்கு. இன்றைக்கி அதுக்கு முன்னே பாரம்பரிய ரகங்கள்லாம் சாய்ஞ்சு விடும், பொசுக்கு சாய்ஞ்சு விடும். இப்போ சாயாத அளவுக்கு அது பாதுகாப்பாகவும் நிலச்சியும் இன்றைக்கி வந்து அறுவடை பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு நல்ல முறையில் அது வளர்ந்துருக்குதுன்னா ஆலங்குடி பெருமாள் தான். அது 50க்கு 50 செய்வார். ஒரு சில ரகங்களில் வந்து நம்ம வந்து தூர் கம்மியாக வெடிக்கிறதில்ல, குறைச்சிக்கணும், 30க்கு 40ங்கிற மாதிரி கொண்டு வச்சுருக்கோம். இது மாதிரி தான் இப்போ நாங்கள் நடவு செய்துட்டு வந்திருக்கோம். இப்போ நடவு செய்து வைக்கும்போது விதையும் மிச்சமாகுது எங்களுக்கு. அதுக்கான விதைக்கு அதிகமான இடப்பரப்பளவும் நமக்கு தேவை கிடையாது, நிறையா ஒரு ஏக்கருக்காக. அப்போ இந்த இதில் செய்யும்போது வளர்ச்சியும் உங்களுக்கு வந்து சீரான வளர்ச்சி, பாரம்பரியங்கள்லாம் உயர்ந்து வந்துடும். அதெல்லாம் வராமல் சாதாரண வளர்ச்சியை நாடி நல்ல மகசூல் கிடைக்கும்.